தளபதி விஜய் நடிச்ச ஜனநாயகன் படம் வந்துட்டு ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ சென்சார் இஷ்யூனால அது கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குது. அதுக்கான தீர்ப்பு வந்துட்டு ஜனவரி 9 காலையில 9 மணிக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் படம் வந்துட்டு எந்த டேட்ல ரிலீஸ் ஆகுன்றத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சுன்றத நேத்து நைட்டு அபிஷியலா கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு இப்ப செலிபிரிட்டிஸ்லாம் யார் யார் சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெமான்டி காலனி படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் அஜய் நானுமுத்து. அப்சல்யூட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். எனி ஃபிலிம் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒன் பர்சன். இட் ஹாஸ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் மணி இன்வால்வ்டு ஃபார் அ ஃபிலிம் டு ரீச் த ஸ்கிரீன்ஸ். ஆல் ஸ்ட்ரென்த் டு த டீம். இட்ஸ் அ தளபதிஸ் ஃபிலிம் அண்ட் இஸ் ஃபேர்வெல் ஃபிலிம் அண்ட் வி வில் செலிப்ரேட் இட் லைக் நெவர் பிஃபோர் வென் எவர் இட் ரிலீசஸ். தலைவன் படம் எப்போ ரிலீஸோ அப்போதான் தியேட்டர் பக்கம் போவேன். பொங்கல் போஸ்ட்பாண்ட் ஜனநாயகன்ற ஹேஷ்டேகை மென்ஷன் பண்ணி அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டர் சிபி சத்யராஜ். All the events happening around Jananayagan release is setting the perfect stage for a massive success. Confident இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஆக்டர் விஜயை டாக் பண்ணி அவரோட ஒப்பீனியனை தெரிவிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டர் ரவி மோகன். ஹார்ட் broken ஆக்டர் விஜய் அண்ணா. As a brother, I am standing with you as one among the millions of brothers beside you. You don't need a date. You are the opening. Whenever the date is. பொங்கல் only starts then I stand with விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டர் ஸ்ரீமான். I watch all language films. If I like, I immediately post the good in it. I am a film lover, but this year I had a plan of watching Jananayagan first and then watch all other Pongal and Sankranti films. Nanba Vijayamma, I know you are coming. So confidently I am waiting. God bless all னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஆக்டர் சாந்தனு. Heart broken to see WTV is happening around Jananayagan release. I am sure everyone, it may be all the fans and audience will stand by the team of Jananayagan for what is right. Actor Vijayana, as a brother, I will stand by you and we as an audience and the fans stand for the team. Pongal starts only with Jananayagan release. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஆக்டர் எஸ்டிஆர் வந்துட்டு ஜனநாயகனோட ரிலீஸை பத்தி சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டியர் ஆக்டர் விஜய் அண்ணா, செட் பேக்ஸ் have never stopped you. You have crossed bigger storms than this. This too shall pass. Real Trivula begins on the day Jananayagan release ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் டைரக்டர் வெங்கட் பிரபு. No matter what, this one is gonna be the biggest farewell Indian cinema. ஜனநாயகன் ஹேஷ்டேகை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நடிகை சிவத்மிகா ராஜ்குமார். Whenever Jananayagan release, your girl will be there. So kicked for all the Tamil and Telugu releases. A little extra kicked for our Rajasab. What a fantastic trailer for Parasakti and all the superb family entertainers coming in Telugu. Can't wait for the festival னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பிக் பாஸ்ல வந்த ஆக்டர் தர்ஷன். Comeback is always stronger than the setback. It's தளபதி படம் wherever it releases. We are with you ஆக்டர் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் ஷோபி பவுல்ராஜ். தள்ளி வந்தாலும் கலெக்ஷன்ல மனசை அள்ளி தான் போக போகுது. ஜனநாயகன். நண்பா நண்பிஸ், காட் பிளஸ் தளபதி விஜய். எச் வினோத், கேவிஎன் ப்ரொடக்ஷன் அனிருத்த டாக் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைரக்டர் ரத்னகுமார். இட்ஸ் பெயின்ஃபுல் டு see big films getting postponed time and again for the past few months. Tamil film industry is in grave danger. Stay strong actor Vijay sir and team Jananayagan. You have revived Tamil cinema during COVID times. We know you will do it for the one last time. படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் ஃபெஸ்டிவல் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது டைரக்டர் கார்த்திக். Everything happen around the film is only creating stronger momentum for a massive success. Making a film involves immense hard work, money, time and dreams. Suppressing all of that through the misuse of power is completely unjust. This is actor Vijay Talabadi's film and whenever it releases, everyone will be celebrated like festival. Next one actor Nanda. A film is not about one person. இந்த தடைகள் தளபதி விஜய் மேல் மக்கள் வைத்திருக்கும் அன்பும் செல்வாக்கும் பலமும் இன்னும் உயரும். ஜனநாயகன் is not just a film. It's an emotional farewell for the தளபதி. My prayers and strength to team ஜனநாயகன் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நடிகை சந்திரிகா ரேவதி. புயல் எல்லாம் வரும் போகும், ஆனா உங்களோட பயணம் எப்பவுமே ஃபார்வர்டு தான். வெயிட்டிங் ஃபார் த ரியல் திருவிழா ஆன் ஜனநாயகன். ஸ்டே ஸ்ட்ராங் ஆக்டர் விஜய்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டர் கே சதீஷ். ஜனநாயகன் ஹேஷ்டேகை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பேட்ட படத்தோட டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ்.
Some thoughts just as a lover of cinema. No thirst for an low budget indie film. Salliyargal. Censor delay causing postpone of a big budget. Big star like Vijay Sir's film Jananayagan slated to release tomorrow. Booking are yet to open in many centers due to issue of certificate for other big budget film Parasakti slated to release day after tomorrow. Tough times for cinema. Theaters need to be more supportive for indie low budget films. Cause big satellite and OTT players are not so keen to buy indie films, leaving theaters as only source for revenue for low budget films. Not giving theaters for low budget films literally means killing cinema. For big budget films, the strict timeline rules for censors India and overseas is really hard to follow and puts lot of pressure on filmmakers. Creative space during post production, especially when you are doing a big budget film with release date already announced with current timeline rules for both Indian and overseas censors. The ideal time for a film to be fully completed is 3 months before release date, which is highly impossible for many reasons. This has to be streamlined and should be made bit easy for filmmakers, both from the board, the producers and the stars. Otherwise, postpone of big films on festival dates will eventually kill industry. Please let all together in film fraternity keep aside the fan wars, political reasoning, personal agendas, hate campaigns and join together to do something optimistic to save the art, save சினிமான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டீசல் படத்தோட டைரக்டர் சண்முகம் முத்துசாமி, பாஜக முடிவு பண்ணிட்டாங்கயா, நாம 2026 தேர்தலில் தோக்க போறது உறுதினு தெரிஞ்சு போச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு தன்னோட கூட்டணிக்கு வராத விஜய் அவர்களின் கதையை முடிச்சு விட பாக்குறாங்கயா. ஒரு சினிமாக்காரன் இந்த 10 நாள் திரையரங்கு வசூல் திரைத்துறைக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அரசியல் நிலைப்பாட்டை தாண்டி நான் செய்கின்ற தொழில் சினிமா. அதற்கு ஒரு சிக்கல் வருகிறது போது ஆதரவாக நிற்க வேண்டியது என் கடமை. பார்ப்போம் தனது அரசியல் பயணத்துக்கு இடையூறு செய்யும் பாஜகவை விஜய் அவர்கள் எவ்வளவு தீவிரமாக எதிர்க்கிறார் என்று ஜனநாயகன் ஹேஷ்டாக் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டர் ஏகன். as a AK fan and a true lover of cinema eagerly waiting for our தளபதிஸ் ஜனநாயகன். எப்போ வருதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சுப்பிரமணியம் சிவா. குறிப்பு, இந்த பதிவு எம்ஜிஆர் விஜய் பற்றியது அல்ல. இயற்கை ஒருவனை ஏதோ ஒரு தலைவணங்கலாம் என நினைத்தால் சுற்றியுள்ள சக்திகள் எல்லாம் அவனை தேவையில்லாத இடையூறு செய்து மகா மக்கள் தலைவனாகாமல் விடமாட்டார்கள் போலிருக்கிறது. வரலாறு என்னும் திருட்டு பயலின் விளையாட்டு வாழ்க வரலாறு, வளரட்டும் வரலாறு, தொடரட்டும் வரலாறு. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ரகசிய குறிப்பு யாதெனில் வரலாற்றை படிப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் வரலாற்றை படிக்கிறார்கள், ஆனால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை. மேலும் வரலாறு திரும்பிக் கொண்டேதான் இருக்கும் என்பதே உண்மை. ஜனநாயகன் ஹேஷ்டாக் மென்ஷன் பண்ணி எம்ஜிஆர் நடிச்ச உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட போஸ்டரை ஷேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைரக்டர் SD விஜய் மில்டன். நான் யாருன்னு காட்டுறேன்னு பண்ணவங்களுக்கு நாம யாருன்னு காட்டணும். நெக்ஸ்ட் ஒன் ஆக்டர் விஜய் வசந்த். 9 years ago, Rahul Gandhi ji cautioned the government against disrespecting Tamil culture and identity by stifling Tamil cinema. Today, that warning rings true again as BJP deliberately withholds the censor certificate for Jananayagan, effectively blocking its release and insulting the sentiment of Tamil people னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பேரும் நம்ம தளபதி விஜயண்ணாவோட ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க நண்பா. இந்த படம் எதுக்காக சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கலன்றதையும் அண்ட் நீங்க விஜயண்ணாக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்லையன்றதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி சினிமா நியூஸ் பார்க்கணும்னா மறக்காம சென்னை ஜெயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.